தஞ்சை மாநகராட்சியில் பணிபுரியும் பாதாள சாக்கடை ஒப்பந்த பணியாளர்களுக்கு நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் பிரபல உயர்தர அசைவ உணவகத்தில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நகரை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பாதாள சாக்கடை பணியாளர்களுக்கு தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் அவர்களுக்கு அறுசுவை உணவு ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தெரிவிப்பதற்காக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இருக்கலாம். சார், இப்போ இந்த பாதாள சாக்கடை பணிகளில் ஈடுபடக்கூடிய மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியிருக்கீங்க. எதற்காக இந்த அறுசுவை உணவு ஜோதி அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது? நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை அவங்க 2 பேருமே இணைஞ்சு கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக, அந்த கொரோனா காலத்துல இருந்து அந்த முன்கள பணியாளர்களை முக்கியமானவங்களா கருதப்படும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கிறதுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு வரோம். அவங்களுக்கு அரிசி, மளிகை பொருள் தொகுப்பா இருக்கட்டும், புத்தாடையா இருக்கட்டும், தீபாவளி சமயத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இருக்கக்கூடிய தரைக்கடைகள், தீபாவளி அன்னைக்கு இந்த வெடிச்ச பட்டாசுகளோட பட்டாசு கழிவு, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க விரைந்து அகற்றுவாங்க. அவங்களையும் அந்த அந்த நாள்லையும் அவங்கள நம்ம பாராட்டி அவங்கள ஒரு உயர்தர உணவகத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பணி செய்யற இடத்துக்கே போய் அவங்களுக்கு தங்க நாணயம் நம்ம வழங்கி அவங்களை ஊக்கப்படுத்தியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நம்ம நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். அதோட ஒரு பகுதியாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். குறிப்பா தஞ்சாவூர் மாநகர பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மிகவும் கனமழை பெஞ்சிட்டு வருது. நேற்று முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5-6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து கனமழை பெஞ்சிருக்கு. அந்த சமயங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருந்திருக்கு. மேலும் இந்த நகர் முழுக்க இந்த வெள்ள நீர் ஓடினதுனால ஆங்காங்கே நிறைய இடங்கள்ல சாக்கடையில அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில வழிஞ்சு ஓடி இருக்கு. அதனால ஏகப்பட்ட சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நேரத்துல கூட இரவு பகல் பாராம பாதாள சாக்கடை திட்ட பணியாளர்கள், தஞ்சாவூர் மாநகராட்சியில பணியாற்றக்கூடிய பாதாள சாக்கடை திட்ட பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் போர்க்கால அடிப்படையில் அவங்க செயல்பட்டு அந்த சாக்கடை அடைப்புகள்லாம் அவங்க நீக்கி இந்த நகரை அவங்க சுத்தமாக்கி பொதுமக்களுக்கு எந்த நோய் நொடியும் வராம இருக்கிறதுல அவங்களோட பங்கு முக்கியமா இருந்துச்சு. அதை கௌரவிக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சியில பணியாற்றக்கூடிய அந்த பாதாள சாக்கடை திட்ட பணியாளர்களை ஒரு தனி வாகனம் ஏற்பாடு செஞ்சு அவங்க இருப்பிடத்துல இருந்து அவங்கள நகரில் இருக்கக்கூடிய அந்த பிரபல உயர்தர அசைவ உணவகத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம். அங்க அவங்க அவங்க தனி வாகனத்துல வரும்போதே ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாட்டத்தோட அவங்க வந்தாங்க. அந்த உணவகத்துல அவங்களுக்கு பாரம்பரிய முறைப்படி வெத்தலை, பாக்கு, சந்தனம், பன்னீர் தெளிச்சு அவங்கள நாங்க வரவேற்று உள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க சொல்லியிருந்தோம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மீன், அப்புறம் செட்டிநாடு சிக்கன் உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகளை அவங்களே ஆர்டர் பண்ணி அவங்களே சாப்பிட்டாங்க. அதை நம்ம விலையில்லாம அந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருந்தோம். தூய்மை பணியாளர்கள் மற்றும் பாதாள சாக்கடை திட்ட பணியாளர்களை இது போன்ற ஒரு குறுகிய கால இடைவெளியில் நம்ம தொடர்ந்து அவங்களை ஊக்கப்படுத்தினாதான் அவங்களுக்கும் அவங்க பணியில அவங்களுக்கு எந்த தொய்வும் இல்லாம அவங்களும் தொடர்ந்து உற்சாகமா பணிபுரிவாங்க அப்படிங்கறதுக்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருந்தோம். மேலும் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில அவங்களும் எதிர்பார்க்காத வகையில அவங்களுக்கு புத்தாடைகளை நாம நேற்று வழங்கியிருந்தோம். எல்லாருக்குமே வேட்டி சட்டை, புத்தமுதிய வேட்டி சட்டையை விலையில்லாமல் வழங்கணும். அதை பெற்றுக்கொண்டவர்கள் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்துக்கும் ஜோதி அறக்கட்டளைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டாங்க. ஏன்னா எங்களை யாருமே இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டது இல்லை. எங்களுக்கு சாக்கடைன்னு சொல்லி எல்லாருமே கடந்துதான் போவாங்க, அந்த நாத்தத்தை கடந்துதான் போவாங்க. நாங்க அந்த நாத்தத்துல இறங்கி வேலை பார்த்துருக்கோம். புது சட்டை போடணும்னு நினைச்சா கூட எங்களால அது முடியாது. அந்த சாக்கடை அழுக்கு மேல பட்டு இதாயிரும். அதனால நாங்கள் புது சட்டையும் போட முடியாது. அதே மாதிரி அந்த சாக்கடையிலேயே நாங்க இருந்துட்டே இருக்கிறதுனால அங்க நல்ல சுவையாகவும் சாப்பிட எங்களுக்கு மனசும் வராது. ஆனா இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சதுக்கு நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்துக்கும் ஜோதி அறக்கட்டளைக்கும் அந்த பாதாள சாக்கடை திட்ட பணியாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுட்டாங்க. சார், தொடர்ந்து இதே போன்ற நலத்திட்ட உதவிகள் விளிம்புநிலை மக்களுக்காகவும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாகவும் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது தஞ்சையில் பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே அடைப்புகள் ஏற்பட்டு அந்த பாதாள சாக்கடையை சரி செய்யும் பணியை மும்முரமாக ஈடுபட்ட அந்த பாதாள சாக்கடை ஒப்பந்த பணியாளர்களுக்கு நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் இந்த அறுசுவை உணவானது வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ்7 தமிழ்.